எல்லாம் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களுக்கும் போய் பாருங்க, ₹1 லஞ்சம் கிடையாது. யாராவது லஞ்சம் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, இது உங்க மகன், உங்க அண்ணன் ஆட்சின்னு சொல்லுங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாசாரத்தை நொறுக்கியுள்ளோம். ஓடு ஓடு ஓடுன்னு ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. இன்னொருத்தர் சிங்கப்பூருக்கு செக்கப்னு போயிருக்காரு. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு சாம்பிள்தான். நம்ம ஆட்சி அமைந்ததில் இருந்து என்னென்னவோ சொல்றாங்க, சோஃபா ஆட்சி, வாஷிங் மெஷின் ஆட்சி என்றெல்லாம். அரசியல் வியாபாரம் செய்வதற்கான வெண்டிங் மெஷினே திமுகதான். இனிமேதான் அரசோட விஸ்வரூபத்தை நீங்க பார்ப்பீங்க. செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தொடங்கப்படும். வரவிருக்கும் இடைத்தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். இவ்வாறு முதல்வர் பேசினார். மேலும் ஒருத்தன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் சில வலிகளையும் காயங்களையும் மறக்கவே முடியாது. மத்த எல்லாத்தையும் விட என்னை ரொம்ப பாதிச்ச ஒரு சம்பவம்னா அது கரூர் சம்பவம்தான் என்று விஜய் கூறினார். அந்த துயரச் சம்பவத்திற்கு வழிவகுத்த நிகழ்வுகளை விவரித்த முதல்வர், பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்கவே மக்கள் சந்திப்பு என்ற பயணத்தை மாநிலம் முழுவதும் நடத்தியதாக தெரிவித்தார். பெரம்பலூரில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் நிகழ்ச்சியை ரத்து செய்யும்படி காவல்துறை தனக்கு அறிவுறுத்தியதாகவும், ஆனால் கரூரில் அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தும் அதுபோன்ற எந்த எச்சரிக்கையும் தனக்கு வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நாமக்கல் கூட்டத்தை முடித்துவிட்டு நாங்கள் கரூருக்கு வந்தபோது கரூர் காவல்துறை எங்களை எச்சரித்திருக்க முடியாதா? கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று நினைத்திருந்தால் அவர்கள் கூட்டத்தை ரத்து செய்திருக்கலாம். அதற்கான முழு உரிமையும் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள்தான் எங்களை நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கே அழைத்து வந்தார்கள். நான் அவர்களை முழுமையாக நம்பினேன். அன்று அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு நன்றி கூட சொன்னேன். இப்படி ஒரு துயரம் நடக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை என்றார் விஜய். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கேள்விக்குள்ளாக்கிய விஜய், இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? யார் உத்தரவிட்டது? மக்களே, நான் உங்களைக் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு போதுமான போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதா என்று கேட்டார். தன்னை காண வந்த பல குழந்தைகள் இந்த துயரத்தில் உயிரிழந்தது இந்த இழப்பை தனது தனிப்பட்ட இழப்பாக மாற்றிவிட்டது என்று தவக தலைவர் கூறினார். டிவியில என் போட்டோ வந்தா விஜய் மாமான்னு சொல்லி சிரிப்பாங்க. அந்த கடவுள் மாதிரி இருந்த குழந்தைகளை நாம இழந்திருக்கோம். நான் திக்கத்தில் இருந்தபோது கூட ஏன் ஓடி ஒளிந்து கொண்டாய் என்று சிலர் என்னை